சேனலில் வந்து சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் உடனே செய்கிற மாதிரி சாப்பாடு தான் வந்து வீடியோஸ் வந்து நல்லா விரும்புகிறீங்க. ஸோ வந்து அதே மாதிரி ரெசிபியோட வந்தாச்சு. இது வந்து 5 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து தேவை, அதிகமாக டைமே தேவையில்லை. லஞ்ச் பாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும். இது வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாகவும் வந்து இருக்கும். அதனால் சீக்கிரமாக பண்ணாலும் நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாகவே கொடுக்கலாம், எந்த பயமும் இல்லாமல். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதிலே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டுடலாம். நெய் போட்டுட்டு நல்லா அதெல்லாம் காஞ்ச உடனே அதிலே கொஞ்சமாக வந்து கடுகு, அப்புறமா வந்து சீரகம் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே அதிலே மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதிலே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆன உடனே அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதோட பச்சை வாசனை எல்லாம் போன உடனே அதிலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதிலே வந்து 3 பச்சை மிளகா வந்து கிள்ளி போட்டுட்டு அதிலே 4லேருந்து 5 பழுத்த தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதிலே கொஞ்சமாக கல்லுப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டான பிறகு தான் வந்து நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதிலே வந்து இப்போ வந்து அரிசி அப்புறமா பருப்பு ரெண்டுமே வந்து ஊற வச்சிருக்கோம். 20 to 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சாலே நம்மளுக்கு வந்து போதும். ஊற வைக்கல அவை இப்போ உடனே செய்யணும் அப்படின்னாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, அப்புறமா பருப்பு வந்து 1 கிளாஸ் பருப்புக்கு 3 கிளாஸ் வந்து தண்ணி. இதுதான் வந்து கணக்கு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணி வந்து அளவுக்கு ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். சூப்பரான பருப்பு சாதம் வந்து ரெடி. இது வந்து கிச்சடின்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியன் ஸ்டைலெல்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாகவும் இருக்கும்.